சேனல் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் மறுபடியும் வணக்கம். அண்ட் என்னோட உங்கள் ஸ்போர்ட்ஸ் நித்தீஷ். ஆமா மக்களே, வழக்கமா வந்து நமக்கு ஏதாவது ஒண்ணு தெரியலனா கூகுள்ல போய் சர்ச் பண்ணுவோம். அதே மாதிரி உலகமே சர்ச் பண்ணிருக்கும்ல. நல்ல இன்ட்ரோ. எஸ். வெற்றி. அதாவது இந்த கன்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024ல கூகுள்ல அதிகம் தேடப்பட்ட அத்லெட்ஸ், எஸ். ஸ்போர்ட்ஸ் பெர்சன்ஸ தான் நம்ம பார்க்க போறோம். இது ஆல் ஓவர் த வேர்ல்டு. அதாவது உலகம் முழுக்க இந்த 10 பேர தான் அதிகமா தேடி இருக்காங்க. அதுல 10வது இடத்துல இருக்கிற பிளேயர் யாருன்னா, ஒரு தரமான ஒரு ஃபுட்பால் பிளேயர், சூப்பரான ஒரு மிட்ஃபீல்டர், அந்த யூரோப்பியன் சாம்பியன்ஸ் லீக் வின் பண்றதுக்கு அவங்க டீமுக்கு ஒன் ஆஃப் ஆஸ்தான ஒரு பிளேயர் வேற யாரும் இல்ல, ராட்ரி தான். தரமான ஒரு பிளேயர் மனுஷன். யூரோ 2024 வின் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெயின். அவங்க வந்து சரியான சம்பவம் பண்ணியிருந்தாங்க. நடந்ததுமே ஸ்பெயின்ல தான். ஸோ அப்போ அந்த டோர்னமெண்ட்டை வின் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயரா அந்த டீம்ல இருந்தவர் வந்து ரோட்ரி அப்படிங்கிற ஒரு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர். ரோட்ரிய பொறுத்த வரைக்கும் பிளேயர் ஆஃப் த ஆமா, டோர்னமெண்ட் அவருமே தான். அவருக்கு தான் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். முக்கியமா ஸ்டார்டிங் மேட்ச்ல 5-0ன்ற கோல் கணக்குல அடிச்சிருந்தாங்க. டீம் ஆப்போசிட் டீம் மட்டும் பண்ணிட்டேன். அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 அசிஸ்ட் கிட்ட வந்து இந்த மனுஷன் தான் பண்ணியிருந்தாப்ல. சோ அதுவே அதான் ஸ்டார்டிங்கே பயங்கரமா இருந்திருக்குது பங்கமா. நெறைய கோல் அடிக்கிறவங்கள தான் நம்ம ஞாபகம் வச்சுப்போம். பட் இந்த மாரி அசிஸ்ட் குடுக்குறவங்களும் நெறைய ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்றதுக்காகவே ரோட்ரி வந்து அந்த மாரி பெர்ஃபார்மன்ஸ் செஞ்சிருக்காரு. இருந்துச்சு. அண்ட் யூரோ 2024 மட்டும் கிடையாது. அந்த வருஷமே கொஞ்சம் நல்லா தான் அவருக்கு இருந்துச்சு. பட் அதுக்கப்புறமா ஒரு ஏசிஎல் இன்ஜுரி வேற அவருக்கு வந்து ஏற்பட்டிருந்துச்சு. அதனால கொஞ்சம் வந்து ஒதுங்கி இருந்தாரு. பட் அவரோட நேம் வந்து அதிக முறை சர்ச் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கேட்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கு. சோ அதுக்கப்புறம் வந்து 9வது ஆள் இவர் நாங்க தெரியாம எடுத்துட்டோம். பட் ஆனா இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க தெரிஞ்சே வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இது பண்ணிட்டு, சரி ஏதோ பண்ணிட்டீங்க, நான் தெரிஞ்சு உங்களுக்கு நிறைய சம்பவம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎல் 2024ல இவர் பண்ண ஒரு சம்பவங்க சரித்திரத்துல பேசப்பட்டது. யாரு bro? அதான் சசாங்க் சிங் தான் இது. இந்த லிஸ்ட் அதாவது உலக அளவுல அதிகம் தேடப்பட்ட அத்லெட்ஸ்ல நீங்க கண்டிப்பா ஒண்ணு விராட் கோலி, இல்ல எம்எஸ் தோனி, ஒரு மெஸ்ஸி, ரொனால்டோ, இல்ல அதிகபட்சம் போனீங்கன்னா ரோஹித் சர்மா வரைக்கும் கூட கேப்டனா இருந்திருக்காரு வேர்ல்டு கப். தேடி இருப்பாங்கன்னு நினைப்பீங்க. கிடையாது. சசாங்க் சிங்கே தேடி இருக்காங்க. இவர் தான் 9வது இடத்துல இருக்காரு. 9வது அதிகமா தேடப்பட்ட அத்லெட் வந்து சசாங்க் சிங். அப்போ உலகம் ஃபுல்லாவே அவரை தேடி இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஒரு ஐபிஎல் ஈவென்ட்ல ஒரு டீமால வாங்கப்பட்ட, அதுவும் தெரியாம வாங்கப்பட்ட ஒரு பிளேயரு ஒரே ஒரு சம்பவம் அது ஃபர்ஸ்ட் பண்ணாரு. அதுக்கப்புறமா அவரோட ரீச் அப்படிங்கிறது வேற லெவல். அத அப்படியே கன்டின்யூ பண்ணாரு. இப்ப இங்க வந்து நிக்கிறாரு. சசாங்க் சிங் எங்க வந்து நிறுத்திட்ட பாத்தியா? பஞ்சாப் கிங்ஸ் பார்த்து சொல்ற மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு ஐபிஎல் ஆடாம இல்ல. அவர் ஐபிஎல்ல பேட்டிங் பண்ணாம இல்ல. இது எல்லாமே பண்ணிருக்காரு. ஆனா ஒரு சீசன் ஒரு மொமெண்ட் தான் ஒருத்தரை சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு சசாங்க் வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். உலக அளவுல 10வதுல டாப் 9ல இருக்காரு அப்படிங்கும்போது ஒரு பெரிய வாழ்த்துக்கள் தான் தலைவனுக்கு தெரிவிக்கணும். அது வந்து அவரோட கெரியருக்கு யூஸ் ஆச்சு அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும். வீடியோ பாப்பாரா? தெரியல. பார்த்தாங்களா இருக்கும். ஆக்சுவலி சப்டைட்டில்ஸ் இருக்குல்ல, தமிழ்ல அவருக்கு புரியும். அது சப்டைட்டில்ஸ் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்ததா 8வது இடம். இந்த 8வது இடத்தை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா வழக்கமா இந்த ஃபுட்பால், கிரிக்கெட், டென்னிஸ் இப்படிதான் சொல்லி இது பண்ண நிறைய பேர் இருந்திருப்பாங்கன்னு நினைப்பீங்க. பட் ஆனா இந்த எல்லாத்தையுமே தாண்டி ஒரு கால்ஃப் பிளேயர் வந்து இருக்கிறாரு அப்படின்றது பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. ஸ்காட்டி ஸ்கெஃப்லர். எஸ். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா கோல்ஃப் ரேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் உலக அளவுல நம்பர் 1 இடத்துல ரொம்ப நாள் நீடிச்சிட்டு இருந்தார் 2024 பொறுத்த வரைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம டைகர் வுட்ஸோட சில ரெக்கார்டை வந்து உடைச்சிருந்தாரு. 9 வின் இன் எ சீசன். அது மட்டும் இல்லாம பாரிஸ் ஒலிம்பிக்ல கோல்டு மெடல்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பொற்காலமா இருந்துச்சு 2024 நம்ம ஸ்காட்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால அவரோட நேமும் அதிகமா சர்ச் பண்ணப்பட்டிருக்கு. இதெல்லாம் விட ஒரு பெரிய மேட்டர் என்னன்னா அவர் அமெரிக்கன் ஒரு அத்லெட். சோ அப்படி இருக்கிறப்போ அமெரிக்கன் அத்லெட்னா சும்மாவே சர்ச் பண்ணுவாங்க. இவர் வேற மெடல்லாம் வாங்கியிருக்காரு. சர்ச் பண்ணாமலே இருப்பாங்க. கண்டிப்பா பண்ணுவாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. சரி, அடுத்து 7 தலஃபார் ரீசன். ஆக்சுவலா அதுக்கு ஏத்த மாதிரி தான் இது அமைஞ்சிருக்குதுங்க. என்ன இது கொஞ்சம் அவர் பினிஷர், தலஃபார் ரீசன்றது. இவருமே ஒரு பினிஷர் தான், ஆல்ரவுண்டர் பினிஷர். 2024 உலகக்கோப்பை முன்னாடி வரைக்குமே வந்து புள்ளி பண்ணாத ஆளே கிடையாது, பூயிங் பண்ணாத ஆளும் கிடையாது. மும்பை இந்தியன்ஸ் வச்சு செஞ்ச ஒரு ஆளு. அவங்க ஓன் கேப்டனே வச்சு செஞ்சிருக்காங்கன்னா அப்ப எப்படி இருக்கும் அவரோட மனநிலைமை? அந்த ரிடம்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. 2024 உலகக்கோப்பையில தரமான சம்பவம் பண்ணிட்டு இதே இருக்கிறாரு. நன் அதர் தென் ஹர்திக் பாண்டியா தான். எஸ். ஹர்திக் பாண்டியாவை தான் 7வது இடம் இருக்கு இந்த லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். கூகுள் அதிகமா சர்ச் பண்ணவங்க லிஸ்ட்ல 2024 ஹர்திக் பாண்டியா கண்டிப்பா மறக்க முடியாத ஒரு வருஷம் தான். நீ சொன்ன மாதிரி அவர் வந்து கேப்டன் ஆக்கின உடனே எல்லாரும் பாராட்டவன்னு எதிர்பார்த்திருப்பாரு. அவரை பூ பண்ணாங்க. அவரை ட்ரோல் பண்ணாத ஆட்களே கிடையாது. நாங்களே ட்ரோல் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா வேர்ல்டு கப்புக்கு வந்தாரு. வின் பண்ணி காமிச்சாரு. நான் ஏன் கெத்துங்கிறத காமிச்சாரு. அண்ட் அதே டைம்ல தான் அவருக்கு டைவர்ஸுமே ஆயிருந்துச்சு. அதே வருஷம் தான். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள்ல தலைவனோட பேர் இடம் பெற்றதுனால அவர் வந்து நிறைய பேர் சர்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹர்திக் பாண்டியா இதுக்கெல்லாம் அசர்ற ஆள் கிடையவே கிடையாதுங்கிறது ஒவ்வொரு டைமுமே ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கேத்த மாதிரி தான் இந்த மாதிரி வந்து நிக்கிறாரு. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் அதே ஆட்டிடியூட் தான். என்ன வேணாலும் பண்ணிக்கோ,
எப்படி வேணாலும் போட்டுக்கோ, அது அடிக்கிறது எவ்வளவு அடிதான். பெரிய அடியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய இடமா இருந்தாலும் அந்த ஆட்டிட்யூட் அப்படியே தான் இருக்கும். அதுதான் அந்த ஆளோட பெரிய பலமா நான் பார்க்குறேன். அடுத்ததா 6வது இடம். இந்த 6வது இடத்துலயே வந்து பாத்தீங்கன்னா, இவரும் ஸ்பானிஷ் ஃபுட்பாலர் தான். அண்ட் அது மட்டும் இல்லாம அவர் வந்து ஒரு மிட்ஃபீல்டர் அப்படின்னா, இவர் வந்து ஒரு விங்கர். இவரோட கான்ட்ரிபியூஷன் பெருசா என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யூரோல நடந்தது இல்லையா? இந்த யூரோ 2024ல பாஸ் அக்யூரசி 100% அப்படியே இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம ஃபைனல்ல ஜெயிக்கிறதுக்கு ஒன் ஆஃப் மெயின் ரீசனா இருந்திருக்கிறாரு. அண்ட் ஃபைனல்லயுமே மேன் ஆஃப் த மேட்ச் வேற வாங்கியிருக்கிறாரு. நன் அதர் தென் நிக்கோ வில்லியம்ஸ் தான். நிக்கோ வில்லியம்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் அப்படின்றது வந்து அவர் ஒட்டுமொத்தமா ஒன் ஆஃப் பயங்கரமான ஒரு வருஷமா இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்கா அந்த யூரோ அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து எல்லாருமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காரணம் வந்து அவர் டீமை வந்து எடுத்துட்டு போன விதமும், ஜார்ஜியாக்கு அகேன்ஸ்டா அவர் கோல் ஸ்கோர் பண்ண விதமா இருக்கட்டும், இல்ல வந்து பாஸ் அக்யூரேசியா இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த ஒரு மேட்ச்லயே வந்து தனித்துவமா தெரிஞ்சாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஒட்டுமொத்த யூரோ சீசன்லயுமே வந்து ஜார்ஜியா தவிர இங்கிலாந்துக்கு இது பண்றதா இருக்கட்டும், இல்ல மத்த கண்ட்ரி எதிர்த்து விளையாடுறதா இருக்கட்டும், ஒட்டுமொத்தம் வந்து அவரோட கான்ட்ரிபியூஷன் மத்தவங்களோட ஒரு படி மேல உயர்ந்து நின்றதுனால, சோ எனக்கு தெரிஞ்சு அதனாலே வந்து நிக்கோ வில்லியம்ஸை இவ்வளவு தூரம் வந்து சர்ச் பண்ணிருப்பாங்கன்னு தான் தோணுது ப்ரோ. உங்களுக்கு? எஸ், கண்டிப்பா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பேச வச்சிருக்கு, அவ்வளவுதான். ஸோ நிக்கோ வில்லியம்ஸ் இது மட்டும் இல்லாம இன்னொரு ஸ்பானிஷ் ஃபுட்பாலருமே இந்த லிஸ்ட்ல இருக்காரு. நாங்க கடைசியா சொல்றோம். அது என்னோட ஃபேவரட் பிளேயரு. ஆனா இந்த லிஸ்ட்ல 5வது இடத்த பிடிச்சிருக்கிற அந்த அத்லெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜேக் பால். இவர் அத்லெட்டா இல்ல ஒரு இன்ஃப்ளூயன்சரா அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இந்த ஜேக் பால் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டா மைக் டைசனை வந்து பம்புக்கு இழுத்து சண்டைய போட்டு உண்மையை சொல்லணும்னா அது ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜிங்க. மைக் டைசனுக்கும் தெரியும் அவர் தான் தோக்க போறாருன்னு, ஜேக் பாலுக்கும் தெரியும் அவர் தான் ஜெயிக்க போறாருன்னு. நெட்ஃபிளிக்ஸ் வந்து இது ஒரு மிகப்பெரிய சேல் பண்ணாங்க. இது ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ண ஒண்ணு தான். நீங்க எப்படி WWE வந்து ப்ரெடிக்டபிளா பார்த்துட்டு இருக்கீங்களோ, எக்ஸாக்ட்டா அப்படி ஒண்ணு கிரியேட் பண்ணப்பட்டது தான். மைக் டைசன் மாதிரியான ஒரு ஆளை எதிர்க்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வம்பு இழுக்கிற மாதிரி பண்ணி, இது எல்லாமே ஒரு மாதிரி ஸ்கிரிப்டடா தான் போயிருந்துச்சு. ஸோ இந்த ஜாக் பால் வந்து 2024ல ரொம்ப 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 ஃபேமஸா இருந்தாரு இந்த ரெஸ்லிங்க பொறுத்தவரைக்கும். அமெரிக்காவை சேர்ந்த ப்ரொஃபஷனல் ரெஸ்லர் அண்ட் கூடவே ஒரு இன்ஃப்ளூயன்சரும் கூட அவரு. அவர்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஃபேம வளர்த்துக்கணுங்கிறதுக்காக பண்ண ஒரு விஷயங்களாவுமே இது இருந்துருந்துச்சு. அண்ட் ஜேக் பாலுமே அதிகமா சர்ச் பண்ணப்பட்ட ஒருத்தர். இந்தியாவிலுமே அவர் பெருசா பேசப்பட்டுட்டு இருந்தாரு. அதாவது ட்ரெண்ட் ஆவறதுக்கு 2 விதங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து நீங்க பாசிட்டிவா நல்லா அச்சீவ் பண்ணீங்க அப்படின்னா அப்படியுமே ட்ரெண்ட் ஆகலாம். இன்னொன்னு இந்த மாதிரி நெகட்டிவ் சைடுமே ட்ரெண்ட் ஆகலாம். இல்ல யாரையாவது வம்புழுக்கலாம். நெகட்டிவ் சைடு ட்ரெண்ட் ஆகி அப்படி இருந்தவங்களே 2 பேர் இந்த லிஸ்ட்ல இருக்காங்க. இன்னொருத்தவங்களும் நான் சொல்றேன். ஸோ இப்போதைக்கு ஜாக் பால் வந்து 5த் பிளேஸ்ல இருக்காரு. இந்த லிஸ்ட்ல 4வது அதாவது 4த் அதிகமா சர்ச் பண்ணப்பட்ட ஒரு அத்லெட் யாருன்னா, சிமோன் பைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ஜிம்னாஸ்ட் இவங்க. ஸோ இவங்க வந்து அதிகமா சர்ச் பண்றதுக்கான ரீசன் இவங்கள மாதிரி ஜிம்னாஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஆளே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேர்டு ஒண்ணு சொன்னாங்கல்ல, மோஸ்ட் டெக்கரேட்டிவ் ஜிம்னாஸ்டிக் எவர் அப்படின்னு. ஆமா. அப்படி அந்த அளவுக்கு வந்து புகழப்பட்ட ஒருத்தவங்க. 27 வயசாகுது இவங்களுக்கு. அண்ட் இப்போ நடந்து முடிஞ்ச பாரிஸ் 2024 ஒலிம்பிக்ல கூட 3 கோல்டு, 1 சில்வர்ங்கிறத அசால்ட்டா தட்டி தூக்கியிருக்காங்க. இதுவரைக்கும் 11 பதக்கங்கள் வந்து ஒலிம்பிக்ல மட்டுமே வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி பல ரெக்கார்ட்ஸ் அவங்க வந்து உடைச்சிருக்காங்க. ஜிம்னாஸ்டிக்ல மட்டுமே. ஸோ அதனால அந்த அமெரிக்கன் அத்லெட் ஆல்சோ அதனால நிறைய வந்து சர்ச் பண்ணப்பட்டிருக்காங்க. அமெரிக்கா நாங்க திரும்ப திரும்ப சொல்றதுக்கான ரீசன் இந்த உலகத்துல அமெரிக்கன் அத்லெட்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தனி வேல்யூ இருக்கும். ஏன்னா அவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதனால இந்தியா எப்ப இந்த மாதிரி பண்ணும்? கிரிக்கெட்ல இந்தியானா தனி வேல்யூ இருக்கு. ஒலிம்பிக்ல கேட்டேன். ஒலிம்பிக்ல பாரா ஒலிம்பிக்ஸ்ல பண்ணிடுவோம். சரி. அப்ப இந்த ஒலிம்பிக்ல எதுவும் பண்ண மாட்டோம். நீங்க கடைசி வரைக்கும் இந்த ஸ்போர்ட்ஸ், பாலிடிக்ஸ் எல்லாம் ஒண்ணா வச்சு பாக்குற வரைக்கும் ஒண்ணுமே நடக்காது. சரி, ஓகே விடுங்க. சரி, அடுத்து 3வது இடம் வந்து இவருமே ஃபுட்பாலர் தான். ஆனா ரொம்ப கம்மியான வயசுங்க. அப்கமிங் ஃபியூச்சர் கோட்டுங்க. இப்பவே கண்ண மூடிட்டு சொல்லலாங்க. இது சொன்னதுக்கு தான் எங்க கேமராமேன் வந்து அதெல்லாம் முடியாது, அவரை மாதிரிலாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப சண்டைக்கு வந்தாரு. ரொனால்டோ ஃபேன். சரி, ஓகே, அதை அவாய்ட் பண்ணிடலாம் ஒரு சைடு. பட் லமீன் யமாலை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் அவருக்கு ஒரு பொன்னான காலம் தான். அவரை தொட்டதெல்லாம் பொண்ணு அப்படின்னு சொல்லணும். அவரை கோல் ஸ்கோரிங் பண்றாரா, கோல் ஸ்கோர் பண்ண, அசிஸ்ட் பண்றாரா, பக்காவா பண்றாரு. இல்ல வந்து ஒரு நடுல வந்து ஒரு கொலாப்ஸை உண்டு பண்ணணுமா, அதையும் மனுஷன் தரமா பண்றாரு. இதெல்லாம் விட பெரிய விஷயம் என்னன்னா ஆடியன்ஸை எங்கேஜிங்கா வச்சு அதான் அதிகமா 2-3 இடத்துல பண்ணாருல. அண்ட் முக்கியமா வந்து ரொனால்டோட 2-3 ரெக்கார்டை வேற பிரேக் பண்ணிருக்காரு. இங்க இருந்து 1.5 கல்ல கேமராமேன் இங்க இருந்து பாக்குறாரு. சரி, அது ஒரு பக்கம் இருந்தாலும் லமீன் யமால் இந்த வருஷம் ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு. ஒட்டுமொத்தம் அவர் விளையாண்டதுல வந்து எல்லாத்துலயுமே பயங்கரமா ஒரு கோல் ஸ்கோரிங் பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம ரொனால்டோட 2 ரெக்கார்டையுமே பீட் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயமும் வந்து எல்லாருமே வந்து பெருசா பேசப்பட்டு இருக்கு. நேமார்னு ஒருத்தர் வந்தாரு, இதே மாதிரி தான் போனாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவை பார்த்திருந்தேன், அதில் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஸ்டில் இவர்கிட்ட வந்து இன்னும் அந்த கன்சிஸ்டன்சி இருக்கு. பட் பார்க்கலாம், டூ ஏர்லி டு ஜட்ஜ் தான். பட் இதுக்கப்புறம் இன்னும் நிறைய இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு லமீன் யமால் வருவார், அவ்வளவுதான் மக்களே. நீங்க தான் சந்தோஷம் தான். எனக்குமே பிடிக்கும். 17 வயசு தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஏஜ்ல இவ்வளவு பெரிய ஃபேம் அப்படிங்கிறது ஓகே, சூப்பர், வேற லெவல் தான். அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவீங்களா? ரொனால்டோ, மெஸ்ஸி அளவுக்கு அதை கொண்டு போய் உங்களால கோட் ஆக்க முடியுமா? அது ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. பண்ணாருன்னா சந்தோஷம். சரி, ஓகே. எம்பாப்பேயோட நல்லா தான் பண்ணாரு, அவ்வளவுதான். சரி, இந்த மோஸ்ட் கூகுள் சர்ச்
அத்லட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுல 2வது இடத்துல வந்து இதுக்கு முன்னாடி எப்படி ஜேக் பால் ஒருத்தர் இருந்தாரோ அப்படியே அவருக்கு ஆப்போசிட்டா வந்து மைக் டைசன் இருந்துதான் அவரு மைக் டைசன். அவ்வளவுதாங்க, அந்த வார்த்தை தாங்க, அந்த வார்த்தையை கேட்டாலே வந்து மைக் டைசன் வந்து அவர் வேர்ல்ட் கிளாஸ் ஃபேமஸ் பாக்ஸர், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ அவர் 2024 ட்ரெண்ட் ஆகிறதுக்கு ரீசன் வந்து ஜாக் பால் தான். அவ்வளவுதான். ஸோ அவரோட பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி தான் இங்க மைக் டைசனை வந்து கொண்டு வந்து நிறுத்திருக்கு. கண்டிப்பா மைக் டைசன் இது அக்செப்ட் பண்ணிறதுக்கான ஒரு பெரிய ரீசனே அதுவா தான் இருந்திருக்கும். நிறைய பேர் மைக் டைசன்னா யாருன்னு மறந்துருப்பாங்க ஆல்மோஸ்ட். இப்போ நீங்க போய் தமிழ் ஸ்டேட்டஸ் எடுத்து பாத்தீங்கன்னா கூட ஒரு காலத்துல அவர் எப்படி இருந்தாலும் தெரியுமா, அவர் யாரு தெரியுமா, அவர் அடிச்சுட்ட தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கான ஸ்டேட்டஸ் வந்து அதிகமா ஆரம்பிச்சிருச்சு. யூடியூப்லயே அவரை சர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. நிறைய அவருக்கான ஸ்டேட்டஸ் எடுத்து வைக்க ஆரம்பிச்சாங்க. இங்க தமிழ்நாடு அளவுக்கு நம்ம மைக் டைசனை கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு நெட்ஃபிளிக்ஸும் ஜாக் பாலும் போட்ட அந்த பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி தான் ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. ஸோ அது பயங்கரமா ட்ரெண்டா இருந்துச்சு. அதிக முறை 2வது இடத்துல இருக்க சர்ச் பண்ண லிஸ்ட்ல அது வந்து ஒரு பெரிய கிரெடிட்ஸ் தான். சரி, அடுத்து 1வது பொறுத்த வரைக்கும் இவங்கள வந்து ஒட்டுமொத்த உலகமே ட்ரோல் பண்ணுச்சு. இதுக்கு முன்னாடி எப்படி ஹர்திக் பாண்டியா ஐபிஎல்ல பண்ணாங்க, கம்பேரிசன் பண்ணாங்களோ அதே மாதிரி இவங்களை ஒட்டுமொத்த உலகமே ட்ரோல் பண்ணுச்சு. கூட விளையாடுறவங்க அவங்க ஆப்போனண்டே வந்து என்னால இவங்களோட போட்டி போட முடியாது, அவங்க வந்து எங்க இதுல கிடையாது, அவங்க எங்களாவே கிடையாது, நாங்க அவங்களா இல்ல, அவங்க வேற நாங்க வேற அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நம்ம இந்தியா பண்ணாததை அவங்க நாடு ஒண்ணு பண்ணாங்க. ஒட்டுமொத்த உலகமே எதிர்த்தாலும் அவங்க எங்க பொண்ணு, எங்களோட தங்க பொண்ணு, நாங்க சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நின்னு இப்போ மெடல் அடிச்சிருக்காங்க. இது இந்தியா சொல்லு, நீங்களே சொல்லுங்க, நீங்க தானே ஆசைப்பட்டீங்க. இமானே கலீஃப் அல்ஜீரியாவை சேர்ந்த ஒரு பாக்ஸர் தான் இவங்க. சோ இவங்க பாரிஸ் 2024 ஒலிம்பிக்ல மிகப்பெரிய ஹாட் டாபிக். முக்கியமா இட்டாலியன் பாக்ஸருக்கு எதிராக இவங்க ஃபைட் பண்ணும்போது 2 பஞ்ச் மட்டும் தான் அவங்களால அதுக்கப்புறமா நிக்க முடியல. நான் இதுக்கப்புறம் ஆட மாட்டேன், இப்படி பஞ்ச் நான் என் வாழ்நாள்ல வாங்கினதே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து வெளியே போயிட்டாங்க. இட்ஸ் நாட் ஃபேர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவங்க பிரஸ் மீட்லாம் கொடுத்து ஒரு மாதிரி அழுதுட்டாங்க. அவங்க அழுத உடனே ஒரு செட் ஆஃப் மக்கள் வந்து ஒன்னு சேர்ந்து இமானே கலீஃபை வந்து டார்கெட் பண்ணி அடிச்சாங்க. பயங்கரமா ட்ரோல் பண்ணாங்க. அது எப்படி நீங்க ஒரு ஆண் ஒரு மேல வந்து எப்படி நீங்க ஒரு ஃபீமேல் கேட்டகரியில பண்ண வைக்க முடியும்? ஜேகே ரவுலிங்ஸ் வரைக்கும், அதாவது மிகப்பெரிய ரைட்டர் அவங்க. சோ அவங்க முதற்கொண்டு வந்து இமானே கலீஃபை வந்து பயங்கரமா ட்ரோல் பண்ணாங்க. இதெல்லாம் கண்டிப்பா ஏத்துக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அவங்க மேல கேஸ் போடணும், இது பண்ணணும், அவங்கள பேன் பண்ணணும், அவங்க இதுக்கப்புறம் ஆடவே கூடாது. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அவங்க மேல எடுத்து வைக்கப்பட்டது. பட் அங்க வந்து பயாலஜிக்கலா நீங்க போயிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு எல்லாமே அவங்க சொல்லிட்டாங்க. அண்ட் அல்ஜீரியா ரொம்ப ஸ்ட்ராங்கா, அல்ஜீரியாங்கிற ஒரு பெரிய கண்ட்ரி இமானே கலீஃபுக்கு பின்னாடி நின்னாங்க. அதாவது நாங்க நிக்கிறோம் எங்க பொண்ணுக்காக, எங்களோட கோல்டன் கேர்ள் அவ. சோ அவளை வந்து நீங்க எப்படி அப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பின்னாடி நின்னு ஒவ்வொரு ப்ரூஃபையும் எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட. ஒலிம்பிக் கமிட்டி கிட்டயும் சரி, அவங்கள ட்ரோல் பண்ணவங்க கிட்டயும் சரி. ஒலிம்பிக் கமிட்டி வந்து இதை பெருசா எடுத்துக்கல, ஏன்னா அவங்க வந்து ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு தான் உள்ள அமைச்சிருக்காங்க. பட் இந்த மாதிரியான ட்ரோல் வெளியில இருந்து வரும்போது, நிறைய கேசஸ் அவங்க மேல ஃபைல் ஆகும்போது வந்து அவங்க கொஞ்சம் பயந்தாங்க ஒலிம்பிக் கமிட்டி. பட் இந்த பக்கம் அல்ஜீரியா அதற்கான எல்லா ப்ரூஃபையும் கொடுத்தாங்க. அவங்க ஒரு பொண்ணு தான், சோ சின்ன வயசுல இருந்து அவங்க பொண்ணா தான் வளர்ந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயமா பார்த்துக்கிட்டு இருக்காங்களா? பட் ஆனா அது இந்த ஆப்போசிட்ல வந்து வினேஷ் போகத்னு ஒரு ஆளு தனியால இருந்து அந்த விஷயத்துக்குள்ளேயே வராத. வினேஷ் போகட் வந்து தனியா போராடினாங்க. அவங்க நாட்டுக்காக அவங்க தனியா போனாங்க. நாட்டுல இருந்து ஒருத்தர் கூட பின்னாடி நிக்கல. அது வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்டான விஷயம். நான் இதுல இந்தியா வந்து குறை சொல்றதுக்கோ இதுக்காகவோ இல்ல. இங்க அல்ஜீரியாங்கிறது வந்து ஸ்போர்ட்ஸை நேசிக்கிற இடமா நான் பார்த்தேன். இந்தியா ஸ்போர்ட்ஸை பிசினஸா பார்க்குற இடமா மட்டும் தான் நான் பார்த்தேன். அவ்வளவுதான். விட்டுட்டு நான் அப்படியே போக வேண்டியதான். இமானே கலீஃபை பொறுத்த வரைக்கும் அவங்க போராடினது, அவங்க ஃபைட் பண்ணதுக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய கிரெடிட்ஸ் என்னன்னா அவங்க கோல்டு மெடல் வின் பண்ணது தான். அண்ட் அந்த போட்டியில அடி வாங்கிட்டு வெளியே போயிருந்த அந்த பாக்ஸ்ல திரும்ப வந்து சொன்னாங்க, நான் இந்த மாதிரி அடி வாங்கினது இல்லைன்னு தான் சொன்னேன், ஆனா அதுக்காக அவங்கள நான் வந்து குறை சொல்லல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் மாறுச்சு. பட் இமானே கலீஃப் வந்து ஒரு நெகட்டிவா ட்ரெண்ட் ஆகி அதுக்கப்புறம் அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவா மாறிச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இமானே கலீஃப் இஸ் த பெஸ்ட். இந்த இடத்துக்கு அவங்க தான் ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். அது நெகட்டிவிட்டியோ பாசிட்டிவிட்டியோ அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு எனக்கு என்ன, நான் கோல்டு அடிக்கணுமா, நான் போய் அடிச்சிட்டேன் அப்படின்னு அடிச்சுட்டு வந்தாங்க. ஸோ அதான் பெரிய விஷயம். ஸோ இவ்வளவுதான் மக்களே. டாப் 10 அத்லெட்ஸ் ஆஃப் தி இயர் கூகுள்ல சர்ச் பண்ண இவங்க தான். ஸோ அதுல வந்து சொல்லுங்க, பரவாயில்ல. 2024 ஒரு ரீவைண்ட் வீடியோ இதே மாதிரி ஒரு சில வீடியோஸ் உங்களுக்காக வரும், தாராளமா வரும். ஸோ அதே மாதிரி தாராளமா வந்து பாத்துருங்க. அதை நீங்க ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வேற வீடியோ தாராளமா சந்திக்கிறேன். அப்புறம் வந்து நிதிஷ் சந்திப்பார். ஸோ அன்டில் தென் வணக்கம்.